ஒரு கணவன் மனைவி தன்னுடைய பையனுக்கு பெண் வீடு பார்க்கறதுக்கு போயிருக்காங்க, அல்லது மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிருக்காங்க தன்னுடைய பொண்ணுக்கு. அப்ப இந்த ஆண் பெண் ரெண்டு பேரும், ஒருத்தர் ஆண் ஒரு பெண் ராசி அப்படின்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு தானே இது, நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் உதாரணம் கொடுத்து பேசுறோம். கணவன் மனைவில ரெண்டு பேரும், ஒருத்தர் ஆண் ராசி ஒரு பெண் ராசி அப்படின்னு எப்படி பேசுவாங்க? இல்ல மனைவி ஆண் ராசியா இருந்துடுறாங்க, அப்பதான் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். அவர் தான், அந்த மனைவி தான் முதல்ல எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. கணவன் என்ன பண்ணுவாரு, அவங்களோட அதிகம் படிச்சவர், அவங்களோட அறிவாளி, அப்படியே அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்காக கணவனுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, அவர் அறிவாளி தான், மனைவியோட அறிவு பலம் உள்ளவர் தான். ஆனா அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நமக்கு என்ன, நாம பேசுறது அவங்க பேசுறாங்க, இதுல என்ன இருக்கு, நம்ம மேட்ரு அங்க விவரங்கள் தெரிஞ்சுட்டா போதும் அப்படிங்கிறது பெண் ராசி எடுக்கணும். காரணம், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெண் ராசியின் தன்மை இவங்க கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்குது. இந்த ஆண் ராசி சேர்ந்த மனைவி முதல்ல என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா, இந்த தடவை நாம முதல்ல பேசக்கூடாது, இவரை தான் பேச விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனா சரியா பேச வேண்டிய நேரத்துல கணவன் மந்த தன்மை அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருப்பாரு. என்னடா இது சரியா பேசலன்னு சொல்லி கம்முன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஆண் ராசியின் தன்மை ஒழிஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இதுதான் ஆண் ராசி பெண் ராசி, பாசிட்டிவ் நெகட்டிவ், பகல் இரவு ராசியோட தன்மையை புரிஞ்சுக்கூடிய விதம்.